இதனை சொல்கிறேன் சொன்னால் சிதைக்கப்பட்டுவிட்டது. அப்போ அந்த குடும்பத்திற்கு இவன் போய் சொல்லுகிறான், இல்லை வேண்டாம், என்னை தற்காத்துக் கொள்வதற்காக மட்டும்தான் நான் உங்களிடம் வருகிறேன். அப்போது அவர்கள் சொல்கிறார்கள், ஏற்கனவே உன் குடும்பத்தை அழித்திருக்கிறார்களே, உன் குடும்பத்தை சிதைத்திருக்கிறார்களே, நீ அழிக்கப்பட்டிருக்கிறாய், உன் தகப்பன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான், எல்லா மாதிரி அந்த சிறுவர்களாக செய்யப்பட்டிருக்கிறான், நீயும் செய்தால் மட்டும்தான் முடியும். சரி, நான் செய்து விடுவேன். அவர் இருந்து போயிடுவார், இந்த குடும்பம் சேர்ந்து விடும். சரி, என் குடும்பம் அழிந்து விட்டது, எங்களுடைய அப்பாவிலிருந்து எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது, அவரும் அழிந்து விடுவார்கள். ஆனால் இது எதற்காக நடக்கிறது? சொத்துக்காக. சொத்து என்பது நிலம், நிலம், நிலம் சார்ந்த இனம், பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம். ஆனால் அதெல்லாம் எத்தனை நாளைக்கு? இன்று இவனுடைய தகப்பன், இவன் சொத்துக்கள், இவன் தகப்பன் வம்சம் அழிந்து போய்விட்டது, அதுபோல் அவன் வம்சம் அழிந்து போய்விட்டது. ஆனால் அழியாமல் இங்கே கிடப்பது அவன் எதற்காக சண்டை போட்டார்களோ அந்த மண் மட்டும்தான். உண்மையிலே துரியோதனனுக்கு திருக்குறள் மட்டும் போதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நிச்சயமாக ஒரு உன்னதமான படைப்பு நம்ம கிடைச்சிருக்கு. மகாபாரதத்தின் உண்மையில்மை என்பது நம்ம இருக்க முடியும். உண்மைதான், நிறைய பேர்களை படித்தார். அதேபோல் தான் ராமாயணத்திலும் திருக்குறளை படித்திருந்தே, ஆனால் திருக்குறள் வழியில் வந்திருந்தாலும் பிறர் மனையை நோக்காமை பேராண்மை என்கின்ற குரல் நம்மளுக்கு பதிமையாக இருந்தால் நிச்சயமாக இருக்க மாட்டார். ஆனால் அவர்கள் மரபில் அது அல்ல. நமது மரபில் அண்ணி என்பதும் அன்னை என்பதும் ஒன்றை தான், இரண்டுக்கு வேறு வேறு அல்ல. அன்னைக்கு சமமானவர் அண்ணி. அவர்கள் ஒரு சிண்டு பிடித்தல் துறை சுருக்கான்னு சொன்னால் பண்பாடு இல்லை, இங்கே கலாச்சாரம் இல்லை, மரபு இல்லை. நீ உன்னிடம் சித்துக்கள் இருக்கலாம், உயர்ந்த உபநிஷத்துக்கள் இருக்கலாம், வேதங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அது தவறல்ல. அது நீ போய் சேர வேண்டிய இடத்தை சொல்கிறது. இப்போது இருக்கின்ற இடத்தில் நீ நடைமுறை சரியாக வாழ வேண்டும் என்று சொல்கின்ற ஒரே மரபு தமிழ் மரபு மட்டும்தான். நிச்சயமாக திருக்குறளை நாம் படிப்போம், திருக்குறள் வாழ்வியல் முறையை கொண்டு வருவோம். தமிழ் மரபு, தமிழ் இல்லாமல் வேறு எதுவும் இல்லை. உடனடியாக தமிழை அழிக்க வேண்டும் என்று சில கூட்டங்கள் விலை பார்க்கிறார்கள். அதற்கு நாம் செவிசாய்க்காமல் உண்மையான அன்போடும் அருளோடும் வாழ்வோம், சத்தியத்தின் பிரமாக நடப்போம். சத்தியம் என்பதுதான் சிவம், சத்தியம் என்பதுதான் ராமம். சத்தியம் என்றால் நித்தியம் என்பது எப்போதும் இருப்பது என்பது குழப்பம் வேண்டாம். நான் சொல்வதெல்லாம் அறிவியல், ஆன்மீகம் அல்ல, வாழ்வியல் முறை. நீ எங்கே போய் எதை தர வேண்டாம். நீ கோயிலில் போய் இறைவனை வணங்குகிறாய் இல்லையோ, உன் நடைமுறை வாழ்க்கை நாம் சிந்தித்து செயல்பட்டாயா, நாம் நிச்சயமாக நாம் போய் சேர வேண்டிய சரியாக சேருவோம். இது நான் சொல்லவில்லை, தமிழ் உறுதி கூறுகிறது, உறுதியளிக்கிறது. நம்பி செல்வோம், நம்முடைய அறவழி பாதை சரியான பாதை நடப்போம்.